தமிழ் தாயின் பிள்ளைகள் எங்க நாங்க ஆட்சிக்கு வந்து நல்லாட்சி மயிரை புடுங்குவீங்க நீங்க நல்லாட்சி. மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது என்னன்னே தெரியாம ஒரு கட்சி இருக்கு. அதுதான் நாம் தமிழர் கட்சி. ஒரு இடத்துல போயிட்டு பேசும்போது அந்த மவனே இந்த மவனே அவனே இவனே இவங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதையாவே பேச தரல. அது மட்டும் இல்ல, எந்த ஸ்டேஜ்ல போனாலும் நான்லாம் மது விலக்கு ஒழிச்சிருவேன், புடுங்கிடுவேன், நொட்டிடுவேன். ஏண்டா எல்லாருக்குமே தெரியும் மது விலக்குங்கிறது வந்து பர்மனண்டா பண்ண முடியாது, படிப்படியா பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல ஊறி போய் கிடக்கு அப்படின்றப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். அதான் விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஒரு 700-750 கடைக்கு மூடி இருக்காருன்னு வச்சுக்கோமே. இத்தனைக்கும் ஒரு பிரச்சாரத்துல கூட மதுவிலக்கு பத்தி அவர் பேசவே கிடையாது. சொன்னதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ நல்லாட்சி தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல எல்லா சாமி மூடிடுவீங்க, கிரிக்கெட் தான் அடுத்த வேலை பார்ப்பீங்க. ஏன்டா குடியார கம்யூனிட்டி நாயே இருந்தாலும் குடிச்சிட்டு ஆட்டம் போட்ட வீடியோவே நிறைய இன்டர்நெட்ல பரவிட்டு இருக்கு. இவரு மதுவிலக்கை பத்தி பேசிட்டு இருக்காரு. எதை பத்தி பேசணும்னு ஒரு இது இருக்கணும். எனக்கு விஜய் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ காட்டுங்க குடிச்சிட்டு அந்த மாதிரி. அப்புறம் திரிஷாவோட தப்பா பேசுறீங்களே விஜய்னாவை, அவங்க நல்ல ஃப்ரெண்டு, ஆனா அதை நீங்க தப்பா ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க. இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? அண்ணனுக்கு ப்ரூஃப் இருக்கு, மாமன் பொறுக்கிடி அப்படிலாம் சொல்லி வீடியோ பண்ணிட்டு இருப்பாரு. பேச நேரம் தகுதி இருக்கா? அதே மாதிரி கரூர் விஷயத்துல விஜய் அவர்கள் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாராமா. பிக்னேஷ் அவருக்கா ஒருத்தர் தீ குளிச்சு இறந்து போனானே, சீமான் என்ன புடுங்கிட்டு இருந்தாரான்னு கேட்கிறேன். திரை கவர்ச்சியில விழுந்துட்டோமா நாங்க? ஆமா, விஜய் கவர்ச்சியில தான் விழுந்தோம். உன்னை மாதிரி விஜயலட்சுமி கவர்ச்சியில நாங்க விழுகல. கேவலமா எல்லா ஓட்ட மயிலையும் நீங்க வச்சுக்கிட்டு அடுத்தவன நொட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு படம் நல்ல படம் இருக்கான் அப்பா, மக்களுக்கு செய்யறதுக்கு விஜய் கிட்ட நல்ல பணம் இருக்குது, நல்ல குணம் இருக்குது. அவரோட சொந்த காசுல இது வரைக்கும் மக்கள் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ஒன்ன மாதிரி மக்கள் காசை வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? ஒரு நகர்மன்ற தலைவர் போஸ்ட் கூட வாங்குறதுக்கு மக்களாத கட்சிகள்லாம் ஒத்த மனுஷன் ஒட்டுமொத்த கட்சியும் ஓட விட்டு இந்த மனுஷனை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா ஏதாவது? இவங்க அதே ஒரு லேயர் வச்சுக்கிறானுங்க. சீமான் வந்தாதான் உலகத்தை காப்பாத்தி. எப்பா, சீமான் தம்பிகள்னாலே சீமானாலே சீமானை காப்பாத்திக்க முடியாதுடா. உங்களோட திறனில தான் அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. இல்லைன்னா அந்த ஆளால அந்த ஆளை காப்பாத்திக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்களை காப்பாற்ற போறாரு. ஏன்டா என்ன நம்பிக்கை போய் கத்திட்டு தெரியல.